வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன், ஆயுர்வேத மருத்துவர். இன்னைக்கு நிறைய பேர் காமனாக அஃபெக்ட் ஆகிற ஒரு பிரச்சனை, அது என்னென்னா ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரைன். அதை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மைக்ரைன் பல காரணங்களால் வரும். அது என்னென்ன காரணங்கன்றதை ஒவ்வொன்றா நான் உங்களுக்காக வகைப்படுத்தி சொல்கிறேன். இந்த முதலாவது ரீசன் பார்த்தீங்கன்னா நியூரலஜிக்கல் ப்ராப்ளம். இதில் ரெண்டு வகை. ஒன்று நம்ம அசாதாரண மூளை செயல்பாடு. அதில் ரெண்டாவது பார்த்தோம்னா செரோட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையோட வேதிப்பொருளோட அளவு மாறுதல். அப்புறம் ரெண்டாவது ரீசன், அதாவது நரம்பியல் முதல்ல சொன்னேன். ரெண்டாவது மரபியல், ஜெனடிக் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லலாம். அடுத்தது ஹார்மோனல் சேஞ்சஸ். குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலம், அப்புறம் கர்ப்பம் தரித்த காலம், இதில் ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ் கொஞ்சம் மாறுபடும். இதனால் கூட மைக்ரைன் வரலாம். முக்கியமான விஷயம் அடுத்தது ஃபுட் சேஞ்சஸ். நம்ம உணவில் எது அதிகமான பேக்கட் ஐட்டம்ஸ், அந்த ஜங்க் ஐட்டம்ஸ் இருக்கிறோம் இல்லையா, அது அப்புறம் சீஸு, சாக்லேட்ஸு, லெமன், காஃபி, டீ, எக்ஸஸ் யூசேஜ், அதுக்கப்புறம் ஆல்கஹால் யூஸ் பண்ணுறவங்க, குறிப்பாக ரெட் ஒயின் அது அதிகமாக யூஸ் பண்ணுறது, அப்புறம் உணவில் சேர்க்கக்கூடிய எம்எஸ்ஜி, அதாவது மோனோசோடியம் குளூட்டமேட், இதனாலேயும் இந்த மைக்ரைன் பிரச்சனை வரும். ஐந்தாவது காரணம் பார்த்தோம்னா மன அழுத்தம், அப்புறம் உடலியல் சார்ந்த பிரச்சனைகள். குறிப்பாக தூக்கம் ஜாஸ்தி வருது, இல்லை கம்மியாக வர்றது, கோபம், பதட்டம், இதெல்லாம் வர்றது, உடற்பயிற்சியை தவறுதலாக பண்ணுறது, கண் அழுத்தம், குறிப்பாக நம்ம ஸ்க்ரீன் டைம் சொல்லக்கூடிய மொபைல் ஃபோன்ஸு, அப்புறம் லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது, இதனால் கூட வரும். ஆறாவது காஸ் என்னென்னா என்விரான்மெண்டலாக வர்றது. நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸால், கிளைமேட் மாறுறதால சில பேர் தலைவலி வரும், அந்த மாதிரி ரீசன். ஏழாவது மெடிகேஷன்ஸ். நம்ம டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் நம்மளாவே மெடிசனை ஃபாலோ பண்ணுறது, இல்லை ஒரு மெடிசனை நம்ம ரொம்ப நாளாக எடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இந்த மைக்ரைன் நம்ம நினச்சா ஈஸியாக ரிவர்ஸ் பண்ணலாம். அதுக்கு மெயின் தேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பரான லைஃப் ஸ்டைலும் உணவு பழக்கம் தான். யோகாசனம், என்னென்ன யோகாசனஸ்லாம் இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சைல்ட் போஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாசனம் பண்ணலாம். ஷவாசனம் சொல்லக்கூடிய காப்ஸ், அதாவது டெட் பாடி போஸ்டர் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து சேது பந்தாசனம், பிரிட்ஜ் போஸ், அதோமுக ஸ்வனாசனம், இது டவுன்வர்ட் டாக் போஸ்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிராணாயாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி 10 to 15 minutes பிராணாயாமம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஸ்விம்மிங். இது ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஆயுர்வேதத்தில் மைக்ரைனை அர்த்தாவ பேதகம்னு சொல்லுவாங்க. இது வாத பித்தம் அதிகமாக இருக்கிறதால வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சகர்மாவில் இருக்கக்கூடிய சிரோதாரா, தலையில் எண்ணெய் விடுதல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நசிய சிகிச்சைன்னு சொல்லுவாங்க. இது மூக்கில் மூலிகை எண்ணெயை விடுறது. மூலிகைகள், என்னென்ன மூலிகைகள் இந்த அர்த்தாவ பேதகத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வகந்தா, பிரம்மி, குடூச்சின்னு சொல்லக்கூடிய சீந்தில் கொடி, வசம்பு, அதுக்கப்புறம் சங்கு புஷ்பின்னு சொல்லக்கூடிய சங்குப்பூ. இந்த மைக்ரைனுக்கு சிம்பிளான ஹோம் ரெமெடிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல ஜிஞ்சர் டீ, ரெண்டாவது பெப்பர்மின்ட் ஆயில். இந்த பெப்பர்மின்ட் ஆயிலில் நம்ம டெம்பிள்ஸ் இந்த சைடில், நம்ம புருவத்துக்கு சைடில் லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு, அதே மாதிரி கொஞ்சம் நம்ம கழுத்து பகுதியிலையும் ஜென்ரலாக மசாஜ் பண்ணலாம். மூணாவது என்ன அப்படின்னா நம்ம கோல்டு அண்டு ஹாட் வாட்டர் கம்ப்ரெஸ் சொல்லலாம். நாலாவது ஹைட்ரேஷன். ஏன்னா நீர்ச்சத்து உடம்புல குறைஞ்சதுனா கூட மைக்ரைன் வரும். ஸோ நம்ம உடம்புல நீர்ச்சத்து போதுமானதாக இருக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டு நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மெக்னீஷியம் சத்து அதிகம் உள்ள உணவுகளை சேர்த்துக்கலாம். என்னென்ன உணவுகள் அதில் இருக்குது அப்படின்னா ஆல்மண்ட் சொல்லக்கூடிய பாதாம், பனானான்னு சொல்லக்கூடிய வாழைப்பழம், ஸ்பினாச் கீரைகளில் இருக்குது, அப்புறம் பம்கின் சீட்ஸில் இருக்குது, டார்க் சாக்லேட் இருக்குது. டார்க் சாக்லேட் மினிமலாக எடுத்துக்கிட்டால் போதும். அப்புறம் க்ளோவ் பேஸ்ட், அதாவது லவங்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த லவங்கத்தை பேஸ்ட் மாதிரி அரைச்சி நம்மளோட ஃபோர்ஹெட்டில் தடவினோம்னாலும் மைக்ரைன் கண்ட்ரோல் ஆகும். இது எல்லாமே ஹோம் ரெமெடிஸ் நம்ம ஃபாலோ பண்ணால் ரிசல்ட் இருக்கும். சப்போஸ் இப்போ ஒரு மைக்ரைன் பேஷண்ட்டு அவருக்கு ஒரு மாதத்தில் 3 தடவையோ இல்லை 4 தடவையோ இந்த மாதிரி ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஹோம் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணி அவரோட அட்வைஸ் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மைக்ரைனை ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.